கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில் கூட ஒரு விசை நம் கரங்களை உயர்த்தி நம்ம சுசிலா தாம்சன் ஆன்டி அவர்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை கர்த்தர் தரும்படியாக 2-3 வாரங்களாக தொடர்ந்து அவர்கள் வர முடியாதபடிக்கு சரீரத்தில் பலவீனங்கள், எல்லாரும் நம் கரங்களை உயர்த்தி அன்பு தாயாருக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் தந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு சபைக்கு வர கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோக பிதாவே, அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகத்தையும் பலத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்துருளும்படியாக ஜெபிக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் முடிய வல்லமை ஆண்டவர் வந்து அவங்க சரீரங்களில் ஊடுருவி கடந்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபையாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தேவன் நீர் தந்துருளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன்னு சொன்னவர் கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தோடு பலத்தோடு எங்கள் மத்தியில் வந்து தொடர்ந்து அவங்க ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு இன்னும் அடுத்த வாரம் நமக்கு வழக்கத்தின்படி 8 மணிக்கு ஆராதனை இருக்கும். செப்டம்பர் முதல் வாரத்தில் நமக்கு ஆராதனை காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் முதல் ஆராதனையும், தொடர்ந்து நமக்கு 8 மணிக்கு 2வது ஆராதனை இருக்கும். அது வருகிற மாதம் அப்படியாக இருக்கும். நீங்கள் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள அன்போடு தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலுமாக கூட வேதாகமத்திலிருந்து நாம் வெளிப்படுத்தல் 17-18 அதிகாரங்களில் நாம் சில காரியங்களை நாம் தியானித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 9 வாரங்களாக இந்த 17-18 பாபிலோனை குறித்து பல வியாக்கியானங்கள், பலவிதமான விளக்கங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதில் நாம் விசேஷமாய் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த போது 5 இடங்களில் மகா வேசி என்கிற ஒரு ஸ்திரீயானவள் போய் அமருகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் கடந்த வாரத்தில் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசி என்கிற பகுதிகளில் நாம் தியானித்து, ஏன்னா மது என்கிற அந்த மயக்கத்தில் வெறி கொண்டிருந்த அந்த ஸ்திரீயின் மூலம் நடக்கப்படுகிற அவலங்கள் ஐயோ என்று சொல்லி பல காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நிறைய சாட்சிகள் வந்தது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 2வது இந்த ஸ்திரீ உட்கார்ற இடம் எங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற போது 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற போது 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆரம்ப வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 3ஆம் வசனத்தில் ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு. இந்த ஸ்திரீ எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? வனாந்தரம். எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் இந்த வேசி வந்து உட்கார்ந்த அந்த இடம் என்ன ஆயிடும்? வனாந்தரமா மாறி போயிடும். அவ்வளவுதான். இது பல விதங்களில் அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நாம் அதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த அதாவது பிசாசு ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா அந்த இடம் என்னவாயிடும்? அது வனாந்தரமா மாறிடும். ஏதேன் தோட்டமாவே இருந்தாலும் அந்த இடம் என்னவா மாறிடுது? வனாந்தரமா மாறிடுது. அப்படி தினந்தோறும் வந்து இயேசுவோடு கூட உரையாடி கொண்டிருந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி என்ன பண்ணிட்டாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தையே என்னவாயிருச்சு? அதை எல்லா நிலைகளில் அந்த அவர்களுடைய வாழ்க்கை பலவிதமான கேள்விக்குள்ளாக மாறி போனதை வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். தேவ சமூகத்துக்கு கூட அவங்களுக்கு என்ன பண்ண முடியல? அவரை பார்க்க என்ன பண்ணல? அவங்களுக்கு துணிவு இல்லை. ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. ஆண்டவர் கூப்பிடுறார்,
ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கூப்பிடுறார். ஆனா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். எனக்கு அநேகருக்கு தேவ சமூகத்துக்கு வருவதற்கு என்ன இருக்கிறதுல விருப்பம் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு தேவ சமூகத்துக்கு வருவதற்கு விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. பிகாஸ் அவங்க வாழ்க்கையில என்ன காணப்படுது? ஒரு வனாந்தரம். ஏன் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில என்ன இருக்குது? ஏதோ ஒரு விதத்துல ஒரு வனாந்தரம் காணப்படுது. தேவ சமூகம் பிடிக்காது, ஜெபம் பிடிக்காது. பைபிள் நமக்கு எப்படி இருக்கும்? எட்டிக்காய் போல எப்படி இருக்கும்? அது கசப்பா இருக்கும். நமக்கு எதுவுமே ஆலயத்துக்கு சரி வேற வழி இல்லை. யாரோ ஒருவர் இல்ல மனைவி கோச்சிப்பாங்க, இல்ல கணவர் கோச்சிப்பாங்க, இல்ல பிள்ளைங்க கோச்சிப்பாங்க, அப்பா அம்மா கோச்சிப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒரு விரக்தியில வருகிற ஒரு நிலை உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது? வனாந்தரமா இருந்தா என்ன பண்ணும்னா தேவ சமூகம் அப்படிதான் இருக்கும். சில வேளைகள்ல எப்படி நம்ம சொல்லும்போது சொன்ன அநேகருடைய இருதயத்துல நமக்கு இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சில வேளைகள்ல நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போயிருது. நிறைய வேளையில என்ன இல்லாம போயிடுது? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகும்போது நமக்கு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அநேகருடைய இருதயத்தில் இந்த கேள்வி வருகிறது. ஏன்னா ஏன் என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கல அப்படின்னு என்ன ஆயிடுது? கொஞ்சம் ஜெபம் பண்றோம், அப்புறம் என்ன வருது அப்படின்னா ஒரு வனாந்தரம். ஏதோ ஒரு விதத்துல கடமையேன்னு ஜெபிக்கிறேன். எல்லா நிலைகள்ல, அதாவது இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா வாஞ்சை என்னவாயிருது? கம்மி ஆயிடுது. பழைய நிலையிலிருந்து என் வாஞ்சை என்னவாயிருச்சுன்னா இட்ஸ் டைலூட்டட். அது கம்மி ஆகிறத நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம். What was the reason for unanswered prayers? அதாவது பல காரணங்களை சொல்லலாம். என் ஜெபத்துக்கு என்ன கிடைக்கிறது இல்லை? பதில் கிடைக்கிறது இல்லை. 4 காரியங்களை இந்த நாளில் தியானிக்க தேவாவியானவர் கிருபை தருவாராக. இந்த வனாந்தரமான ஒரு காரியம் வருவதற்கு 4 முக்கியமான காரணங்கள். அதை இந்த நாளில் நாம் தியானித்து கடந்து போக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளில் வனாந்தரம். ஏன் இந்த வனாந்தரம் என்னுடைய வாழ்க்கையில்? நாம் சில காரியங்களுக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் போகிறது. அநேகருடைய இருதயத்தில் இதை பற்றி ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் காணப்படுகிறது. இதெல்லாம் தெரிஞ்ச காரியமா இருந்தாலும் நாம் மறுபடியும் வேதத்தின் அடிப்படையில் தியானித்து கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை? நாம் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவே இல்லையே என்கிற ஒரு நிலைக்கு வேத வசனம் நமக்கு கொடுக்கிற பதில் என்ன? எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மார்க் எழுதிய கிறிஸ்துவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அன்பிலீஃப். முதல் காரியம், ஏன் ஜெபம் பதிலளிக்கப்படலையே அப்படின்னா காரணம் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் இது, ஆட்டோமேட்டிக்கா தெரியும். என்னது அது? சத்தமா சொல்லுவோம், அவிசுவாசம். உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று அதைரியப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துல உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம விசுவாசத்துல நாம வளர்ந்து போய் கொண்டிருக்கிறோமா இல்லது குறைந்து போய் கொண்டிருக்கிறோமா? விசுவாசத்துல பலத்தோடு கூட காணப்படுகிறோமா, பலவீனமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? உங்க விசுவாசத்துல எல்லா நிலைகளில நம்ம எந்த நிலைகளில் நாம் வளர்ந்து போய் கொண்டிருக்கிறோம்? ஏன்னா நம்முடைய விசுவாசம் நல்லா கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணிருக்குது? உடைந்து காணப்படுகிறதா? எப்படிப்பட்ட நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் ஒரு காரியத்தை சொல்லி இயேசுவண்டை ஜெபிக்க சொல்றாங்க. என்ன தெரியுமா ஜெபிக்க சொல்றாங்க? எங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? பெருக பண்ணும். அது அப்படியாக எங்க விசுவாசத்தை என்ன பண்ணும்? வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணுகிறாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை கேட்கிறாங்க.
ஆண்டவர் எல்லாரும் நம்ம ஒரு விசை நம்ம வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நல்ல வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா சொல்லுகிற காரியம் அடுத்த சண்டே வருவதற்குள்ளாக எந்தெந்த காரியங்கள்லாம் முடிவில்லாம இருக்கிறதோ கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் விசுவாசத்துல என்ன வேணானா அவன் வல்லவனானான்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அது. பல காரியங்களை நம்ம சொல்லிக் கொண்டு போகலாம். நம்முடைய ஜீவியத்துல எப்படி விசுவாசத்தை இழந்து போகிறோம் என்பதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியும் அவிசுவாசம் இட்ஸ் ஆன்சர். எப்படி நம்ம விசுவாசத்தை என்ன பண்றோம், இழந்து போகிறோம். அதை பத்தி நம்ம சொல்லணும். அதுக்கு 4 காரணம் சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கொஞ்சம் லிட்டில் பிட் எலாபரேட். அவிசுவாச ஆன்சர் முடிஞ்சு போச்சு இல்ல, அந்த அவிசுவாசத்துக்கு காரணம் என்ன, நம்முடைய ஜீவியத்துல எப்படி விசுவாசத்துல நான் இழந்து போகிறேன் என்பதற்கு 4 முக்கியமான காரணங்கள் உண்டு. அதையும் நாம் இந்த நாள்ல நாம் ரத்தின சுருக்கமாக தியானித்து அடுத்த குறிப்புக்கு நேராக கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதுக்கு இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். எல்லாம் காற்றில அது சந்தேகப்படுகிறவனுடைய ஜெபம் எப்படி, அது காற்றில அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான் வேதத்துல வாசிக்கிறோம். இங்க இன்னொரு இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை நம்முடைய போதகர் பிஷப் தயானந்தன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்துல அவன் வல்லவனானான்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்கள் கர்த்தருக்கு என்ன, எல்லா காரியங்கள் நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவன் கர்த்தரை என்ன பண்ணல, சந்தேகப்படாம அவன் விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்துல என்ன பண்ணனா அவன் வல்லவனானான்னு நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்கள்லாம் நாம் நிறைய தியானிச்சிருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்துல விசுவாசத்தை இழந்து போகிறோம் என்பதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏன் வாழ்க்கையில விசுவாசம் was diminishing, அது ஏன் குறைந்து போகிறதுக்கு காரணம் என்ன? நம்பர் 1, முதலாவது காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 2:19 நமக்கு என்ன சொல்லுகிறது? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. சில நல்மனசாட்சி 2:19 2 பாருங்க. 1:19 சாரி 1:19 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணாங்களா, சேதப்படுத்தினார்கள்னு பார்க்கிறோம். விசுவாச நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளாதவர்கள் எதை இழந்து போகிறாங்க? விசுவாசத்தை இழந்து போகிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். நல் மனசாட்சி இல்லைன்னு சொன்னா விசுவாசம் என்ன பண்ணாது, அது அவர்களை விட்டு கடந்து போகிறது அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். குற்றங்களை சரிப்படுத்தி கொள்ள மனதில்லாதிருந்தால் நல் மனசாட்சி என்ன பண்ணிடும், நம்மளை விட்டு போயிடும். குற்றங்களை என்ன பண்ணணும், குற்றங்களை செஞ்சிடறோம், ஓகே. ஆனா
அதை சரிப்படுத்திக் கொள்ள மனதில் இல்லாதிருந்தால் நம்முடைய நல் மனசாட்சி என்ன போயிருதுன்னா அது ஒன்றுமில்லாம போகிறத நாம் வேதத்துல பார்க்கிறோம். குற்றங்களை நம்ம என்ன நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளாதவர்கள் விசுவாசத்தை என்ன பண்ணுகிறாங்கன்னா அவர்கள் இழந்து போகிறார்கள்னு நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 66ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 66ஆம் சங்கீதம் 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் என்ன பண்ணாராம்? எனக்கு செவி கொடார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இன்னைக்கு எல்லா காரியங்கள்ல எல்லாருக்கூடையும் எனக்கு நல் மனசாட்சி உடையவனாக என் வாழ்க்கையில நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன்னா நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். யாருக்கு விரோதமாக நமக்கு கசப்பு காணப்படுகிறதா? யாருக்கு விரோதமாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கசப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறதா நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். எதுல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னா தேவ ஆவியானவர் நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? நல் மனசாட்சி. எனக்கு பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை கேளுங்க. நல் மனசாட்சியோடு இருக்கிறீங்களா? யாருக்கு விரோதமாவது உங்களுக்கு கசப்பு இருக்குதா? இன்னைக்கு யாருக்கு விரோதமாகவாவது நமக்கு கசப்பு இருந்தா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம்? ஏன் கூட செவி கொடுக்க மாட்டார்னு வேதத்துல வாசிக்கிறோம். நம்பர் 1 முதல் காரியம், என் வாழ்க்கையில இந்த விசுவாசம் கம்மியாயிடும். என் வாழ்க்கையில ஒழுங்கா என்னால என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடிவதில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. தட்ஸ் நம்பர் 1 முதல் காரியம். இரண்டாவது வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 4:1. நான் தேவனுக்கு முன்பாகவும் 4:1 1 தீமோத்தேயு 4. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சுடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இரண்டாவது காரியம் சொல்லப்படுது, நீங்க விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கு வாட் இஸ் நம்பர் 2? வஞ்சிக்கிற ஆவி இருந்தா அவர்கள் விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுகிறாங்க, விலகி போகிறார்கள்னு சொல்லி இந்த பகுதியில் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது எழுதுகிற காரியம் அதுதான். ஆவியானவர் வெளிப்படையா சொல்றார், பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுகிறாங்க, வழுவி போகிறார்கள் அல்லது விலகி போகிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வஞ்சிக்கிற, எப்படி வஞ்சிக்கிற ஆவியிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வது? ஆவியானவர் அந்த பகுதியை நீங்க அப்புறம் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் வெளிப்படையாக நமக்கு சொல்லுகிறதாவது, நாம் ஆவிக்குள்ளாக இருக்கும்போது வஞ்சிக்கிற ஆவியை நம்ம என்ன பண்ண முடியும், அது நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள முடியும். நம்ம எல்லா நிலைகளில ஆவியில நிரப்பப்பட்டவர்களாக, ஆவியில நம்ம நடத்தப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது எதுவும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்தாது என்பதில் எவ்வளவு வேணும் சந்தேகம் அல்ல. இன்னைக்கு எல்லா காரியங்கள்ல இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவி, என்னால ஒழுங்கா ஜெபிக்க முடியல, ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். ஆவியில என்ன பண்ணும், ஆவியில நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஓடுற வண்டி என்ன பண்ணாது, ஒழுங்கா அது ஓடாது. எல்லா காரியங்கள்ல இல்லைன்னா இந்த ஆவிகள் வந்து என்ன பண்ணுது, என்னை வஞ்சித்து போடுகிறதுன்னு சொல்லப்படுது. பிசாசு என் வாழ்க்கை என்ன பண்ணிடுறா, he turn back, என் வாழ்க்கையை வேற டைரக்ஷன்ல அவன் கொண்டு போய் விடுகிறான். ஆட்டோவில் நம்ம சொல்லுகிற காரியம், இந்த 3 வீல் இருக்கும். 3 வீல் இருக்கும். முதலாவது, அதாவது ஒரு ஆட்டோ பஞ்சர் ஆகி போகணும் அப்படின்னு சொன்னா 3 ஆணி வைக்கணுமா, ஒரு ஆணி வச்சாலே போதுமா? சொல்லுங்க. ஒரு ஆணி வச்சாலே என்ன பண்ணிடும், முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் கம்மி ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி we will fall. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த வஞ்சித்துரும். முதல்ல நமக்கு முன்பாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா தேவ வசனம். வசனம் இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கையே இல்லை. ரெண்டாவது, ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம், த செகண்ட் வீல். ரெண்டாவது வீல் என்னன்னா ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம். மூன்றாவது காரியம் என்ன, சர்ச், சபை. இல்லைங்க,
நிறையா அதாவது என்ன சாட் ஜிபிடியா ஏதாவது ஒரு காரியம் போட்டோன்னா எந்த தலைப்பில் எனக்கு என்ன வேணும், ஒரு மெசேஜ் வேணுமோ என்ன பண்ணிடுது வந்தது. யூடியூப்ல 1000 பிரசங்கம் இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள்ல இப்படித்தான் எதை கொண்டு வருகிறான், சபைக்குள்ள விசுவாசிகள் உள்ள வராதபடிக்கு சத்துரு என்ன பண்ணுகிறான், பலவிதமான தடை கற்களை கொண்டு வருகிறான். இந்த நம்முடைய போதகர் அடிக்கடி சொல்ற, இந்த ஸ்டேஜ்ல இருந்து சொல்ற ஒரு வார்த்தை, செத்தாலும் வந்து எங்க செத்துருங்க, இந்த சபையில செத்துருங்க, நான் உயிரோடு கூட எழுப்பேன்னு சொல்லுவாங்க. Let the church be the church. சபை சபையாக இருக்கட்டும். வர்கீசன அவர்கள் வர்ஷிப்பை நடத்தும் போது சொன்னாங்க, அவங்க எங்க லட்சதீவில் இருக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு வனாந்தரம் மாதிரி தான் இருந்தது. அங்க பேருக்கு ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் உட்காரவும் இல்லை, ஒரு என்ன கிடையாது, ஒரு சர்ச் கூட கிடையாது. த டோட்டல் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த தீவுல ஒரு சர்ச் கூட என்ன கிடையாது. டோட்டலி அது எப்படிப்படுதுதான், அது ஒரு காதேஸ் வனாந்தரம் போல, இல்ல ஜுடேயன் டெசர்ட் போல அப்படியேதான் என்ன இருந்துச்சு அந்த டெசர்ட். ஐயோ, இத்தனை பேரை பார்த்து இப்படி இப்படி நம்ம ஆராதிக்கிறது எப்படி இருக்குது. ஐ லவ்ட் இட். அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சகோதரி சொன்னாங்க போன வாரம், ஆஃப்டர் வெரி லாங் டைம் we are so happy அப்படின்னு சொன்னாங்க. காரணம், எல்லா காரியங்களும் ஏதோ ஒன்று பார்த்துட்டு போறோம். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இல்லை, எனக்கு தெரியாத பிரசங்கம் இல்லை, இல்ல எனக்கு தெரியாத வசனம் இல்லை, நான் பண்ணாத ஜெபம் இல்லைன்னு என்னைக்கு யோசிக்கிறோமோ முடிஞ்சு போச்சு நம்முடைய லைஃப். என்னவாயிடும்னா, இப்படித்தான் சத்துரு என்ன பண்ணுவானா, வஞ்சிப்பானேங்கிறேன். இந்த கடைசி காலங்களில் இப்படிதான் என்ன பண்ணுவானா, சத்துரு வஞ்சிப்பான். எல்லா காரியம் அதற்கு நம்ம என்ன பண்ணிடுவான், நம்மளை ஒரு ஹீரோவாக்கி என்னவாயிரும், நம்ம வாழ்க்கை எப்படி போயிடுது, வனாந்திரத்தில் போய் முடிஞ்சிருது. ஜாக்கிரதையா இருப்பது மிகுந்த அவசியங்க. இந்த 3 காரியத்தில் 3 வீலையும் ஃபெயில் பண்ணாதான் என் வாழ்க்கை இல்லை. ஒரு டயர் பஞ்சர் ஆனாலும் என்ன பண்ணாது, வண்டி போகாது. இட் இஸ் ஸ்ட்ரக் அப். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. எல்லா காரியங்களில் அன்பிலீஃப், இந்த அவிசுவாசம், இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையே வனாந்தரமா போகுதுன்னா இதுக்கு முக்கிய காரியம், நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளாதவர்கள் விசுவாசத்தை இழந்து போகிறார்கள். 2வது, வஞ்சிக்கிற ஆவி வரும் பொழுது அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். இந்த வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்கிற காரியம் என்னன்னா, அவர்கள் முழுமையாக நம்மளை தேவனை விட்டு என்ன பண்ணிடுது, இது நம்மை பிரித்து விடுகிறது. நல்ல ஆவிக்குள்ள நிறைந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாட் இஸ் நம்பர் 3? 3வது காரியம் என்ன? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, நல்லா கவனிங்க, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகளினாலே தங்களை என்ன பண்ணுகிறாங்களோ, உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வருத்தம் நிறைந்த மனிதனாக அவன் என்ன பண்ணிடுறான், மாறி போய் விடுகிறான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வருத்தம் நிறைந்த ஒரு மனிதனாக அவன் அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பண ஆசை, பொருள் ஆசை என்ன பண்ணிடுது, இன்னும் 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 சம்பாதிக்கணும் இன்னும் அப்படின்ற விதத்துல என் வாழ்க்கையில எது வந்து நிரம்பிடுது, அந்த இடத்துல அந்த இடம் முழுசும் எம்டினஸ், அந்த இடம் முழுசும் திருப்தி இல்லாத நிலைமைகள்ல நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடுதுன்னா, அவிசுவாசம் என்ன பண்ணிடுது நம்ம வாழ்க்கையில. அதுதான் அவர்கள் விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுகிறாங்க, பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிற காரியம் அது. இன்னும் சர்ச்ல இன்னும் நிறைய சேர்ஸ் காலியா இருக்குது. இன்னும் இப்போ நமக்கு 2வது சர்வீஸ் அவசியமா? தட்ஸ் a question mark. சிலர் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு 8 மணிக்கு நேரம் எங்க போயிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு ஒரு 10 ஆத்மாவாவது எல்லா காரியங்கள்ல சபைக்குள்ள வராம என்ன பண்ணக்கூடாது, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உணரணும் என்பதற்காக தான் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, we are doing that. ஏன்னா இத்தனை மணிக்கு சர்வீஸ் இருந்தா என்ன பண்ணிடலாம், நான் வந்துட முடியும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஒரு மாசமாவது செய்றோம். இப்படி யாராவது வேற டைம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம உட்கார்ந்துட்டு இல்லை
ரொம்ப அவசியமான ஒரு காரியம் என்பதனால அந்த ட்ரையலை நம்ம செய்கிற காரியம் கண்டிப்பா போயே ஆகணும் வேலைக்கு, ஓகே. ஆனா அதன் மத்தியில் நம்ம ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் அமர்ந்து இருக்கிறோம் ரொம்ப முக்கியம். அது இல்லாம எனக்கு என்ன கிடையாது, ஆசீர்வாதம் இல்லை. அப்படி போக ஆரம்பிச்சோம்னா விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவர்கள் வழுவி போகிறார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். வாட் இஸ் நம்பர் 4? நான்காவது காரியம் என்ன? 1 தீமோத்தேயு அதே 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஓ தீமோத்தேயுவே, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்பிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும், ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற, ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். அவர்கள் விசுவாசத்தை விட்டு என்ன பண்றாங்க, வழுவி போனார்கள். வாசிங்க. கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லா காரியங்கள்ல கிருபை இருக்கணும். இதை விட முக்கியம் கிருபை என்பது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நீங்க எதுக்கு தெரியுமா விலகணும்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. அதை சொல்லிட்டு தான் கிருபை உங்களோடு கூட இருப்பதாகன்னு சொல்றார். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன பண்ணு, விலகு. கையை கொடுத்து இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சீர்கேடான வீண் பேச்சு இருக்கக்கூடாது. நீங்க எதை பிடிச்சுக்கணும்? வீண் பேச்சு வேணாம், வசனத்தை பிடிச்சுக்கோங்க. எதை பிடிச்சுக்கோங்க? வேர்ட். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் அதுதான் நமக்கு சொல்லுகிறார். எல்லா காரியங்களில் நாம் எந்த விதத்தில் விசுவாசத்தை இழந்து போய் இருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து அதை நீங்க சரி செய்து கொள்ள தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் எப்படி இந்த விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறோம் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். சிலர் என்ன பண்றாங்க, நல் மனசாட்சியை தள்ளி விட்டாங்க. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது ஆலோசனை சொல்றார். விசுவாசம் இருந்தா மட்டும் போதாதுப்பா, உனக்கு என்ன வேணும்? நல் மனசாட்சி இருக்கணும். நல் மனசாட்சி இல்லைன்னா விசுவாசம் என்ன பண்ணணும், அது உன் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், கம்மியாயிரும்னு சொல்லி கொடுக்கிறார். 2வது காரியம், வஞ்சிக்கிற ஆவியினால விசுவாசத்தை விட்டு அநேகர் வழுவி போகிறார்கள். 3வது காரியம், பண ஆசை, பொருள் ஆசை. அவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறத நம்ம பார்க்கிறோம். நம்பர் 4, 4வது காரியம், சீர்கேடான வீண் பேச்சு என்று சொல்லி நாம் வசனத்தில் பார்க்கும்போது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிச்சயமா ஆண்டவருடைய கரம் ஏதாவது காரியத்தில் இன்னைக்கு என் வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் என்ன அப்படிப்பட்ட நிலைகளில் தள்ளி இருக்குன்னு சொன்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை பொழுதுல உங்களுக்கு முகமுகமாய் பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். நிச்சயமா அது சீக்கிரத்தில் உங்க கைகளில் கத்த தருவா. நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கு நினைக்கிறதுக்கு மேல பெரிய காரியங்களை உங்க குடும்பத்தில் கத்த செய்வா. ஆனா ஒரே ஒரு காரியம், இந்த அவிசுவாசம் என்கிற விதையை யார் விதைப்பா? சத்துருவானவன். இன்னைக்கு எல்லா காரியங்களும் ஆண்டவரே என்னை நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு என் வாழ்க்கையில விஞ்சி வந்து அவிசுவாசத்தோடு இந்த காலை பொழுதுல இருப்பேனா, தேவாவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Lord. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். சொல்லுவோம், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நீ வளர்ந்திடுவோ, வரங்களை நாடிடுவோ. கிருபையிலே வளர்ந்திடுவோ, வரங்களை நாடிடுவோ. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்கா.
சொல்லுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பா. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று. நல்ல கையை தட்டி. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழன்று காத்திருக்க. சொல்லுவோம். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழன்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னே இடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், ஓ விரைந்து முன்னே இடுவாய். சொல்லுவோம். விசுவாசியே நீ ஓ ராஷகதததமா. ஆமென். ஹalleluya. ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பா. ஹalleluya. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சகலத்தையும் நன்மைகளால செய்தவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பா. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவன் அவர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு முதல் காரியம், என்னுடைய ஜெபத்துக்கு இன்னைக்கு எல்லா காரியங்களும் பதில் அளிக்கப்படலையே அப்படின்னா முதல் காரியம் அவிசுவாசம். வாட் இஸ் நம்பர் 2? இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிற போது, யோவான் எழுதிய கிறிஸ்துவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 14:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எப்படி கேட்க சொல்றாரு? என் நாமத்துல மட்டும் கேளுங்க, அவ்வளவுதான். எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். குமாரன் மூலமா கேட்கணும். யார் மூலமா கேட்கணும்? குமாரன் மூலமா கேட்கணும். குமாரன் அம்மா மூலமா கேட்க கூடாது அப்படின்னு அர்த்தம். குமாரனுடைய அம்மா மூலமா கேட்க கூடாது. குமாரன் மூலமா கேட்கணும்னா குமாரன் மூலமா தான் கேட்கணும். குமாரன் அம்மா, அப்புறம் சொந்தக்காரங்க, நம்ம அருளப்பர், சித்தப்பர் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வச்சு கூப்பிடக்கூடாது. ஒரே நாமம் சொல்லிட்டார் இந்த இடத்துல. குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக என்ன பண்ணணும்? கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக இந்த இடத்துல. ஏன்னா ஏன் அந்த நாமத்துல கேட்க சொல்றார் ஆண்டவர்? இன்னைக்கு அவர் இங்க நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் விலைக்கரையும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அதான் அங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது. ஏன்னா இயேசுவின் நாமத்துல நமக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு எனக்கு வெற்றி உண்டு. பேய்கள் என்ன பண்ணுமா? அது பறந்தோடும்னு நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அது. ஏன்னா எல்லா காரியங்களும் நம்ம யார் யார்கிட்ட கேட்கிறோன்றதை நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம சிலர் அப்படி கேட்கிறவர்களும் உண்டு. ஆண்டவர் ஒரே ஒரு தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். நீ எப்படி கேட்கணும்? குமாரன் மூலமா கேளு, அவ்வளவுதான். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாலும் எல்லா முழங்காலும் முடங்கத்தக்க நாமத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த நாமத்துல கேளுங்க. நம்ம என்ன பண்ணுகிறோம்? இயேசுவின் நாமத்துல போறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்றோம்? பக்கத்து வீடு கன்சாமி மூலமா அவர்கிட்ட கேட்கிறோம். இல்ல பக்கத்து வீடு யார் அப்துல் காதர்கிட்ட கேட்கிறோம். என் விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அப்படின்னா, எல்லா காரியம் வறண்டு போனா தான் என்ன பண்ணணும்னா வனாந்தரமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா எங்க போகும்னா, என் சிந்தை எங்க போகும்? வெளியில போக ஆரம்பிக்கும், வெளியில அழப்பாயும். அதுதான் இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது எல்லா காரியங்கள்ல நாம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். பிரியமானவர்கள், ஆண்டவர் சில வேலையில எனக்கு கொடுக்கலங்க, தடை பண்ணி வச்சிருக்கிறாருனாலும்
ஆண்டவர் அதை நம்ம சந்தோஷமா என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ள வேணும். சரியான நேரத்தில் உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். யோவான் 16:24 வாசித்து பாருங்கள். யோவான் எழுதிய கிறிஸ்துவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் நீங்க என் நாமத்துல ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். என் நாமத்துல நீங்க கேட்டா உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்ன பண்ணுவீங்க? நீங்க பெற்றுக்கொள்வீர்கள்னு பார்க்கிறோம். பதில் நமக்கு சந்தோஷமா இல்லை என்றால் என்ன பண்ண மாட்டார்? நமக்கு பதில் அளிக்க மாட்டார். சில வேளையில் நமக்கு பதில் பிடிக்க மாட்டேங்குது. இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற காரியத்தை விட்டு நமக்கு பதில் வேற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்போம். இப்படி இருந்தா அதான் அப்படின்னு யோசிப்போம். இன்னைக்கு எல்லா காரியங்களும் நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஃபர்ஸ்ட் எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அடுத்தது எனக்கு என்ன வேணும்? பையன் வேணும். ஆனா என்ன ஆயிடுச்சு? அதுவும் என்னவா வந்துருச்சு? பொண்ணாவே பிறந்துட்டா என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன அந்த சந்தோஷம் என்ன பண்ணுது? இட்ஸ் டிமினிஷிங். நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நேர் வழியாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற காரியங்கள். பதில் நமக்கு சந்தோஷமாக இல்லை என்றாலும் ஆனா குறித்த வேளையில எனக்குரியதை என்ன பண்ணுவார்னா the time ஆண்டவர் எல்லாத்தையும் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நேர்த்தியா செஞ்சிருக்கிறார், இனியும் செய்வார்னு விசுவாசிப்பீங்கன்னா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்கிற நாமத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கத்த தருவார். இல்ல நீங்க வேற பிளான் பண்ணுங்க பிரதர், அப்படி இல்ல. ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பார். ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா கத்த செய்து முடிப்பார். இவ்வளவு காலம் தடை வந்திருக்குது, தடை வந்தது நல்லது. அந்த நேரத்தில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நான் வேற ட்ராக்ல போயிருப்பேன். அந்த தடையை ஆண்டவரே அனுமதித்திருக்கிறார். அதை யோசிங்க. இல்லை இப்படி போய் நம்ம மீறி காலை வச்சோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கே என்னவாகுது? வினையா வந்து முடியுது. ஆனா எல்லா நிலைகள்ல எனக்கு ஆண்டவருடைய நாம மகிமை, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கர்த்தர் எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா கர்த்தர் செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாமம் ஹல்லேலூயா எல்லா நாமத்துக்கும் அது மேலான நாமம். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். கைகளை தட்டி இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவா. இந்த நாமத்தை சொல்லி கெட்டு போனவங்க உலகத்துல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை என்னையும் கர்த்தர் பாதுகாத்தவர். இனியும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பாதுகாத்து உங்களை என்னையும் வழிநடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். நல்லா கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை இந்த வாரங்களில் நீங்க காண கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எண்ணற்ற சாட்சிகள் எழும்ப கர்த்தர் கிருபை தருவாராக. வார வாரம் சொல்றீங்களா பிரதர்? எண்ணற்ற சாட்சிகள் எழும்ப. நிறைய சாட்சிகள் உண்டு. அதற்கு மனைவியும் சாட்சி. நிறைய
எத்தனை நிறைய ஃபோன் கால்ஸ், பலருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். You will see the God's glory. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமா முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. What is number 3? மூன்றாவது காரியம் என்ன? முதலாவது காரியம் unbelief, அவிசுவாசம். இரண்டாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற காரியம் யார் மூலமா தான் கேட்கணும்? இயேசுவின் நாமத்துல மட்டும் நம்மளை கேட்க சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் அது. What is number 3? மூன்றாவது காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த வசனம், இந்த வார்த்தையை சொல்லுகிறார். லூக்கா 18 அதிகாரம் 1 வசனம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்க. நம்பர் 3, மூன்றாவது காரியம் என்னன்னா, சோர்ந்து போய் விடுகிறோம். எல்லா காரியங்களிலும் சில வேளைகளில் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போகும்போது நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு வனாந்தரம். நல்லையா? ஏன்னா அதனால தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். தேவனுக்கு பயப்படாத நியாயாதிபதினா மனுஷனுக்கு பயப்படுவானா? பயப்பட மாட்டான், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனா ஒரு அம்மா போய் எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. டெய்லி கேட்கிறாங்க, 10 தடவை கேட்கிறாங்க. ஆனா அது வரைக்கும் அவர் என்ன பண்ணல? ஒன்னும் செவி கொடுக்கவே இல்லை. அந்த அம்மா பக்கமே திரும்பல. ஆனா நித்தம் இவ என்கிட்ட வராலேன்னு சொல்லி கடைசியில இவளுக்கு என்ன பண்ணுவோம்? நியாயம் செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தேவனுக்கு பயப்படாத நியாயாதிபதியே செய்வானா, நான் உனக்கு செய்ய மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றான்னா, இருதயத்துல ஏன் உனக்கு அந்த சோர்வுன்னு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிற காரியம் அதுதான். ஆண்டவர் அவர் வேளையில உங்களுக்கு வேண்டியதை செய்வார். கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய வேளை. சொல்லுங்க, தேவனுடைய நேரம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா திருமண வீட்டுல திராட்சை ரசம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? கம்மி ஆகிக்கிட்டு இருக்குது. நேரா அம்மா கிட்ட வராங்க. அம்மாட்ட வந்து இவங்களும் நேரா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவிட்ட போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, இல்ல திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குது அப்படின்னு. அப்படியாம்மா, நான் உடனே செய்யறேன் அப்படியா சொன்னாரு. இல்ல, என் வேலை இன்னும் வரல, அவ்வளவுதான். அதுதான் அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளவுதான். எல்லா காரியம் உடனடியா பதில் வரலன்னா என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கே இந்த நிமிஷமே அப்படின்னு இல்ல, இந்த உடனடியா பதில் வரலன்னா ஆனா பொறுமையை காத்துக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். யோசிக்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். மார்த்தாலும் மரியாளும் அதை தான் யோசிச்சாங்க. இருதயம் நொந்து போயிட்டாங்க. என் சகோதரன் பலவீனமா இருக்கிறான்னு தெரிஞ்சு நீங்க வராம போனீங்க பாத்தீங்களா அப்படின்னு அவர் மேல கோபம். அவங்களுக்கு கோபம். அழுகுறாங்க. அவ்வளவு கண்ணீர் அந்த பகுதியை. அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்றாரு? எத்தனை நாள் கழிச்சு போறாரு? நான் செத்து நாளாயிற்று, இது நாருமே அப்படின்னா இப்போ கர்த்தர் செய்யணும்ன்றது அவருடைய பிளானா இருக்குது. அதுதான் அங்க வார்த்தை சொல்லப்படுகிற லாசருவே அப்படின்னும் போது அவன் வெளியே வருகிறத வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். மறுபடியும் கையை கொடுத்து சொல்லுங்க, பதில் உடனே வரலன்னு சோர்ந்து போயிடாதீங்க. உங்க பொறுமையை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வா. எல்லா காரியம் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிரூபிப்பா. உங்க வாழ்க்கையில என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன பண்ணுவார்னா, தேவன் நிரூபிக்க செய்கிற தேவன். அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை நிரூபிக்க செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் எவ்வளவேனும் என்ன கிடையாதுன்னா சந்தேகம் கிடையவே கிடையாது. அவர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. Thank you Lord. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சொல்லுங்க, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே.
துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராடு சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உங்க குடும்பத்துல கதை நிரூபிப்பா. நிச்சயமா ஆண்டவர் உங்க வனாந்தரம் அது வயல்வெளியாக மாறும். ஆண்டவருடைய நாமம். இன்னும் ஒன் மோர் திங், இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5:14. நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எதையாகிலும் எப்படி கேட்கணுமா? பைபிள் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? செவி கொடுப்பார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்களில வார்த்தை அதுதான் நமக்கு சொல்ல, எதையாகிலும் கேட்கறதா இருந்தா என்னுடைய சித்தத்தின்படி கேளுங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்தை அதற்கு இன்னொரு காரியத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம தியானிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 4:3 நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்றே தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால், நீங்க தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்க என்ன பண்ணல? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தவறான நோக்கத்தோடு நீங்க விண்ணப்பம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவதில்லை? நீங்க பதில் கர்த்தர் தருவதில்லை. தேவனோடு கூட சரியான ஐக்கியம் இல்லாம இருந்தா நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னா தவறான விதத்துல ஜெபம் பண்ணுவீங்க. கடந்த வாரத்தில் சொன்னுகிற வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன். தகாத விதத்துல ஏன் காரியம் அப்படியா இருக்கும்? எல்லா காரியங்கள்ல தேவ சித்தத்தின்படி என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கிற காரியம் அப்படிப்பட்டதா இருக்கணும். ஒரு இடத்துல சீஷர்கள் இப்படி ஒரு தடவை கேள்வி கேட்கிறாங்க. ஒரு ஊர்ல இயேசு கிறிஸ்துவ கரெக்டா ஹானர் பண்ணல. உடனே பக்கத்துல இருந்த சீஷன் கேட்டான், வானத்துல இருந்து அக்கினி இறங்கி இவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டுமா அப்படின்னு ஒண்ணு. அப்பதான் அவர் திட்டுறதை நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அவர்கள் என்ன பண்ணுகிறாருன்னா, இயேசு அவர்கள் என்ன பண்ணாருன்னா கடிந்து கொண்டாருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். தகாத விதமாய் விண்ணம் எனக்கு விரோதமா ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் அழிஞ்சு நாசமா போகணும்னு என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா தகாத விதமாய் பண்ணுகிற விண்ணப்பம் அதுதான் வார்த்தை. தவறான நோக்கத்தோடு கூட நம்முடைய விண்ணப்பம் நீங்க பண்ணும்போது அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவதில்லை? பதில் தருவதில்லை. தகாத விதமான விண்ணப்பம் செய்யறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத விதத்தில், ஏன்னா பைபிள்ல நமக்கு சொல்லப்படுது
அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு ஏதுன்னு சொல்லப்பட்டுக்குது இல்ல. நான் அப்படிதான். அதனால இப்ப நான் ஜெபம் பண்றேன். அந்த பையன் என்ன பண்ணணும்? இயேசுவை தான் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அந்த பொண்ணு இயேசுவை என் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு வரணும். இதுக்கு பேர் என்னது? தகாத விதமாய் நீங்க செய்கிற விண்ணப்பம். நீங்க செய்கிற விண்ணப்பம் இது தகாத விதமான விண்ணப்பம். உலக பிரகாரமும் அது எப்படி வேணாலும் சரி, எல்லாம் நம்ம எல்லாருமே யார் தான்? எவ்ரிபடி. ஆனா சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான், எவ்ரிதிங் ரைட். ஆனா இதன்படி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சீர்தூக்கி பார்க்கணும். வாட் வி ஆர் டெஸ்டினி. இன்னைக்கு இங்க இருந்து நிறைய அதுக்கு சப்ப கட்டிட்டு போயிடுற காரியம் நிறைய காரியம் இருக்கலாம். பட் வி மஸ்ட் எதை கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்துக்கு எப்படி பதில் அளிக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை தாண்டி நம்ம பெரிய ஆளுனா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இஷ்டப்படி செய்யலாம். இதை தாண்டி, ஏன்னா வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இயேசு இருந்தா. அந்த வார்த்தை அது தேவனிடத்திலிருந்து. அந்த வார்த்தை என்னவா இருக்குது? தேவனா இருந்தது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டவர்களா நான் காணப்படுறேன்? எல்லா காரியங்கள்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற காரியம், எல்லா காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். வசனம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பெண்கள்னா என்ன பண்ணணும்? தலையில என்ன பண்ணணும்? முக்காடு போடணும். போடுங்க பார்க்கலாம். போடலைன்னா பக்கத்துல போடு வைங்க பார்க்கலாம். அவட வைங்க. எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. வாட் அ பியூட்டி. அது எது சொல்லி கொடுக்குதுன்னா, தெருவில் போகும்போது இல்லை, சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது எப்படிதான் இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும்னு the Bible said. வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம்? நமக்கு அது பிடிக்கல இல்ல, இங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அது. எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. ஆண்களுடைய உடைய என்ன பண்ணக்கூடாதா? பெண்கள் தரிக்கல் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வெளிநாட்டுல நான் இருக்கிறது எங்க இருக்கிறேன்? இந்தியாவில் இருக்கிறேன். வெளிநாட்டுல இல்ல, நான் எம் இன் இந்தியா. நான் இப்போ எல்லா காரியங்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்குது? அதுக்குதான் உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸிங் இருக்குது? லைக் நார்த் இந்தியன் ட்ரெஸ் மாதிரி என்ன கொடுத்துருக்குறாங்க? சுடிதார்ஸ் இருக்குது. ஆனா இன்னைக்கு நானும் என்ன பண்ணுவேன்? வேற எல்லா காரியங்கள்ல வேற நம்ம காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம சீர்தூக்கி பார்ப்பது மிகுந்த அவசியம். பிரியமா, வாட் இஸ் த பைபிள் செட்? இல்ல அப்படியெல்லாம் மிஞ்சி பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதை வாசிக்கிறது இல்ல? பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறது இல்ல. பைபிளை வாசிப்போம். இல்லைன்னா நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? ஒன்டாம் பார் பேசுறதுக்கு அப்படின்னு இருதயம் சொல்லும். ஏன்னா அது வறண்டு கிடக்கிற வனாந்தரமா இருந்துச்சுன்னா அப்படித்தான் யோசிக்கும். எனக்கு ஒவ்வொரு காரியத்துல இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. எல்லா காரியங்களை நம்ம அனலைஸ் பண்ண தேவாவியானவர் கிருபை தருவாராக. எல்லா காரியங்கள்ல நான் குழந்தையிலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இப்ப என்ன தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணுவதில்லை, எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் பல தடவை சொன்னாலும் மறுபடியும் வைக்கிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒருத்தர் தான். யாரு? ரோல் மாடல் ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார் அதை தான் என்ன பண்ணும் இல்ல. எல்லா காரியங்கள்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். பிரியமானவர்களே, வசனத்தை என்ன பண்ணணும்னா கூர்ந்து கவனிக்கல, கூர்ந்து வாசிக்கல அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு வாசிக்க தெரியாது பிரதர், அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். அதனால தான் சபைக்குள்ள கொண்டு வந்து இந்த காரியத்தை என்ன பண்றார்? சில வேளையில நமக்கு விளக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காரியத்துல நான் எப்படிப்பட்டவனாக நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். பிரைப், லஞ்சம் கொடுக்கிறேன்னா நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். லஞ்சம் கொடுக்கிறேன்னா இல்ல, லஞ்சம் என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன், வாங்குறேனா? அது என்னவா? அது நமக்கு ஆண்டவருக்கு என்ன கிடையாது, பிரியம் இல்லை. யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அப்பதான் வந்து கேட்கிறாங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் சொல்றார். பொதுமக்கள் கேள்வி கேட்கிறாங்க,
இன்டெலெக்சுவல்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கேள்வி கேட்கிறாங்க. நீ உன் கையில வாங்குறதுக்கு மிஞ்சி எதையும் என்ன பண்ணாத, வாங்காத அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்றாரு. ஒவ்வொரு காரியத்துல நான் எப்படிப்பட்டவனாக நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஊரோடு ஒத்து வாழுகிற காரியம் அல்ல. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஊரோட ஒத்து வாழ்றது இல்ல, வேதத்தோடு ஒத்து வாழுவது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்களிலும் அது அவசியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, முடியல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இப்போ பிரதர் வர்கீஸ் அவர்கள் வந்து ஜபத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நடத்திட்டு இருக்கும் பொழுது ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. முடியல அப்படின்னு சொன்னா வயசாயிருச்சு, என்னால என்ன பண்ண முடியல. இல்ல சிலருக்கு கால்களில் பெயின் இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல. நம்ம யாருக்கெல்லாம் முழங்கால் போட முடியும்? ரொம்ப நேரம் இல்லை, எவ்வளவு நிமிஷம் நடத்த போறோம்? மிஞ்சி போனா ஒரு 10 minutes, 10 நிமிஷம். எவ்வளவு நேரம் வீட்டில் தேசத்துக்காக ஜெபம் பண்றோம்? How many minutes? எவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணேன். ஆனா let the church, சபையில நிறைய சபையில என்ன கிடையாதுன்னா இந்த ஜெபங்கள் இருக்கிறது இல்லை. இதை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் நம்ம அனைவருமா இந்த இடத்துல ஆவியில ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தேசத்துல இங்க ஒரு அற்புதத்தை கத்த செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லும்போது சொன்னார், உலகத்துல மக்கள் என்ன பண்ணணும்? தொடப்படணும். இந்தியாவில் என்ன பண்ணணும்? தொடப்படணும். தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்? தொடப்படணும். அதோட முடிக்கல, குரோம்பேட்டையில் என்ன பண்ணணும்? தொடப்படணும். ஜெபம் பண்ணாங்க. ஆனால் சிலர் சொல்றீங்க, அப்ப நான் வரவே இல்லையே. நீங்க பக்கத்துல கேளுங்க பார்க்கலாம். அவர் ஜெபம் பண்ணும்போது நீங்க ஜெபத்தை நடத்தும் போது வந்துட்டீங்களா? கேளுங்க. பிரதர் வர்கீஸ் ஜெபத்தை நடத்தும் போது வந்துட்டீங்களா? ஆமா, வந்துட்டீங்களா? ஸோ வரலாம், அடுத்த வாரம் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிடுங்க. ஆமாம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெபம் பண்ண வாங்க இங்கே. அதுதான் வார்த்தை சொல். ஃபர்ஸ்ட் யூ சீக் த கிங்டம் ஆஃப் காட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூடையா கொடுப்பார். எப்போ அப்படின்னா, அதனால தான் இயேசு சொன்னார் மத்தேயு 6:33 அந்த வார்த்தையை சொல்லி போனார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க? தேடுங்க. எவ்வளவு நேரம் உங்களால முழங்கால் கொஞ்ச நேரமாவது வீடுகளில் ஜெபிக்கும் பொழுது பிராக்டிஸ் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்கன்னா பழக்குவீங்க. கொஞ்ச நேரமாவது எப்படி ஜெபம் பண்ணும்? இயேசு முழங்கால் படிக்கிட்டு உலகத்துல எந்த இதிகாசங்கள் எடுத்துக்கோங்க, எந்த வேதங்கள் வேணா, ரிக் வேதம், யஜூர் வேதம் எடுத்துக்கோங்க, குரான் எடுத்துக்கோங்க, பகவத்கீதை, ராமாயணம், எதை வேணா எடுத்துக்கோங்க. உலகத்துல புத்திசம், அதாவது இன்னும் இப்படி பல ஜெயினிசம், பல காரியங்கள் இருக்குது. எல்லா வேதங்களும் பார்த்துருக்கிறேன். ஆனா உலகத்துல இந்த வேதம் மாத்திரம்தான் முழங்கால் ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா ஒருத்தன் முழங்கால தேவனுக்கு முன்பாக முடங்கும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வல்லமைகளும் முடங்கும்னு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் பெரியவர் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் பெரியவர். பிரியமானவர்கள், எல்லா நிலைகளில் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எல்லா காரியங்களும் சொந்த சித்தமா ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு பைபிளை வாசித்துட்டோம்னு சொன்னா எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம்? தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபையை தேவன் தந்தருள்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். எபிரேயர் 10:7 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10:7 அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி இதோ செய்ய, இது அதாவது உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே.
உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்க மேல வைங்கப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய சித்தம் தகப்பனே என் வாழ்க்கையில நடக்கட்டும் தகப்பனே. உம்முடைய சித்தத்தை போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஹalleluya. என் கிட்ட ஒருவேளை வறண்டு போயிருக்கிற வனாந்தரமா என் இருதயம் மாறி போய் கிடக்குன்னு சொன்னா தேவ ஆவியானவர் நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு சுத்த ஹalleluya இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். ஒரு ஜெப ஆவிய ஹalleluya கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஊற்ற போகிறார். ஒரு விசேஷித்த ஆவிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவதற்கு என் தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிற காரியம், உங்க விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தா ஹalleluya நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. ஹalleluya. ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய நாமத்துல நம்முடைய காரியங்கள் கேட்கப்படலன்னு சொன்னா நமக்கு பதில் கிடைக்காது பிரியமானவர்களே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எனக்கு என் ஜெபத்துக்கு கொடுக்கிற பதில்ல மகிழ்ச்சி இல்லை என்றால் என்னுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியா பதில் கிடைக்கலன்னு சொன்னா நம்ம சோர்ந்து போவோம்னு சொன்னா அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுவதில்லைன்னா பதில் தருவதில்லை. ஹalleluya. தகாத விதமாக நாம ஜெபிப்போம் என்றால் அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். ஹalleluya. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல தேவ சித்தத்துக்கு விரோதமாக நம்ம ஜெபிப்போம் என்றால் அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவதில்லை. மாத்திரமல்ல சுத்த இருதயம் இல்லாம நம்ம ஜெபிப்போம் என்றால் அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவதில்லை. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு வறண்டு போயிருக்கிற வனாந்தரமா இருக்குன்னு சொன்னா ஹalleluya நொறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒரு காலம் நம்ம விட்டு புறக்கணிப்பதில்லை. ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரே ஒரு விசை கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ரீமா ஹது ரபா ஷகதடத ரபலபா. ஆவியில ஜெபிக்கிறவர்கள் நல்ல ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பக்கத்துல இருக்கிறவர்கள் நம்ம யோசிக்க வேணாம். இன்னும் இந்த கடைசி 2 நிமிஷங்களை ஹalleluya ஸ்தோத்திரம் யோசிக்காம நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிஹாந்து ரேகேதே டெதே ரிபா கதுடதரபலபா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. ஹalleluya. துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஹalleluya. ரே ஷியாகததரபா உரபலபா Hallelujah, hallelujah. Oh Jesus, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் சொல்லுங்க பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து சொல்லுங்க. ஜீவநதியே ஓ பாய்ந்து பலவீன பகுதியெல்லாம் பலமா கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya. மாம்ச கண்ணை எல்லாரும் மூடுவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்ச கண்களை மூடுவோம். கரங்களை உயர்த்துவோம். கரங்களை தட்டுவோம். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் சந்தேகம் அல்ல. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. Thank you Jesus. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. பலவீன என்னில் ஜீவநதியே என்னுள்ள பாய்ந்து ஷததரமஹதரபலபா. சொல்லுங்க வாய்களை திறந்து. எஸ் லார்ட் பாய்ந்து சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல். ஆமென். ஜீவநதி
எஸ் எந்த உள்ளத்தில் பாய்ந்து கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகால மாறட்டுமே. கனிகொட என்னில் ஜீவனதி. ஓ ராஷா தா 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 தா. ஓ அந்நிய பாஷைகள். ஓ ஜீவனதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து. ஓ ராஷா காதா. அல்ல அந்நிய பாஷைகள். ஓ ராகா தாடா தாடா. ஓ ரபா காதா தாடா ரபா லபா ரேமேஷியா காதா தாடா ரபா. ஜீவன் அதிய ஜீவன் அதிய. கர்த்தர் ஒரு ஜெப ஆவிய. கர்த்தர் ஜெப ஆவிய. தம்பி தங்கச்சி, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, ஹalleluya, அருமையான தாயே தகப்பனே, கர்த்தர் ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறார். receive the power, receive the mighty power. raga da 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 raba laba rema hantu reke da da raba laba. hallelujah. எல்லா கைகளை தட்டி அந்நிய பாஷைகளில் hallelujah ஸ்தோத்திரம். ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி எல்லா வனாந்தரத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஓ வனாந்தரமான வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது பிரியமானவர்களே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். எழுந்து ஹalleluya ஸ்தோத்திரம். ஓ வாழ்க்கையை வனாந்தரமா மாத்துற உனக்கு கர்த்தர் ஒரு புதிய ஆடையை கர்த்தர் அணிவிக்கிறார். ஒரு புதிய ஆடை. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு துதியின் ஆடையை கர்த்தர் அணிவிக்கிறார். நல்ல துதிக்கிற அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரபலபா. மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக. ஹalleluya. தேவ அக்னி தேவ அக்னி தேவ அக்னி. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா கைகளை தட்டி எல்லா கரங்களை தட்டி we praise you God, we praise you master. shada da 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 ramahantu rabalaba. Pastor Leonard அவர்கள் வந்து ஜெபித்து அவர்கள் ஆசீர்வாதம் கூடி முடிப்பார்கள். ஹalleluya. thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசத்தை பெருக செய்யும். விசுவாசம் என்பது நம்பப்படின் உறுதி காணப்படாத நிச்சயம் ராஜா. ஆண்டவரே ஹalleluya. கர்த்தாவே இயேசு 32 அதிகாரத்தில் 5 வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே உன்னதத்தில் வந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் அது அப்படியே இருக்கும். அப்போது மனாந்திரம் செழிப்பான வழி செழிப்பான காடாக எண்ணப்படும். ஒரு நதி உண்டு நீர்கால தேவ நகரத்தையும் முதமான வாசப்பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் இருக்கிறார். அதை செய்யாத அதிகால தேவனுக்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் இந்த காலவேளையில் கேட்ட செய்திக்காக சூத்திரம் ஆசீர்வதிங்க. விசுவாச பெருக செய்யுங்க. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க கிருபை தருவீராக. ஆவியிலே அனலாக இருக்கவும் அபிஷேகமும் ஆண்டவரே அபிஷேகத்தை நிறைந்திருக்கவோ கத்திரங்களை கிருபை தாருங்க. எங்கள் வனாந்தர்கள் மாறட்டு சுவாமி. வனாந்தர வாழ்க்கை மாறட்டு சுவாமி. அற்புதம் நடத்தி மகிமைப்பட காத்துக்கொள்ளுங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதா, என் நாமம் பிரசித்தப்படுவதாக, என் ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரோம். நினைக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரசிக்கப்படாமல் திரும்ப ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையை மகிமையை நடிக்கும் முடிவுகளே ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்ட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியக்கமும் நீ கலந்து அத்தின் பிள்ளையோடு கூட இன்றைக்கு இருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதரை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. பொன்ன கேட்கல உன் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல உன் சம்பத்தை கேட்கல. பொன்ன கேட்கல உன் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல உன் சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே.